நிஷாந்தி, ஹாய். இன்னைக்கு என்ன சமையல்? ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன நம்ம வந்து பீட்ரூட் சிப்ஸ் செய்ய போகிறோம். பீட்ரூட் சிப்ஸு. ஓகே, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கா? என்ன இன்ஸ்டாகிராம் ரெசிபியா, இல்லை யூடியூப் ரெசிபியா? போடு, அப்படி உதட்டில் கொஞ்சம் தேய்ச்சிக்கேன், அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிரும். ஆமாம், உண்மை தான். கொஞ்சம் சாணி அள்ளி தேய்ச்சிக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆளுக்கு தான் உதட்டு சும்மா செவப்பாக இருக்கும், அப்படியே செக்கச்சு வேர்னு. ஆள் பேர்லாம் இப்போ சொல்லக்கூடாது, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ யார் நினைக்கிறேன்? பீட்ரூட் மாதிரி இருக்கும், கடி சாப்பிடலாம். சி, அடுத்தது என்ன பிடிச்ச ஒரே ஆள் யாருன்னா ஸ்ரீதியா தர்ணேஷ். அப்போ நீ இப்போ ஸ்ரீதியா தான் சொன்னேன்னு சொல்லி பார்ப்போம். நான் பிடிச்ச ஆள் உதடு வந்து சிகப்பாக இருக்கும், அது எனக்கு பிடிச்ச ஆள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு ஆளுக்கு இருக்கும்னு சொன்னேன், அது பிடிச்ச ஆளுன்னு சொன்னேன்னா. அப்போ ஒரு ஆளுக்கு இருக்கு எனக்கு தவிர. இங்கே பாரு, மண்ணை போட்டு கோழி அடை வச்ச மண்ணெல்லாம் இதில் போட்டு கழுவ போகிற எதில் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அறிவு கட்ட நாயே. இதில் தான் எல்லாத்தையும் வச்சு இந்த டேபிளில் கோழி அடையெல்லாம் வச்சு கழுவி விட்டேன். கழுவி விட்டாலும் சரி, அதிலே போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் திங்கிறதா என்ன? சுத்தம் சுகாதாரம், சுத்தம் சோறு போடும். அப்புறம் குழம்பு ஊற்றுமா? குழம்பு உங்கள் ஆயா வந்து ஊற்றுவா. உங்கள் ஆயா பேர் என்ன? இப்பதானே சொன்னேன். ஆயா ஆயா குடும்பம் உங்க குடும்பத்துல யாரையும் பேசாத. திருச்சி ஆயா பேர் என்ன? சொந்த வீடெல்லாம் வச்சிருக்காங்க ஆயா, சாதாரண ஆயா இல்லை, அது பாயா. நானும் தான் சொந்த வீடு வச்சிருக்கேன். இப்போ நன்றாக பீட்ரூட்டை தோல் எல்லாம் சீவி சிப்ஸு போடுறேன்ட்டு என்னமோ கட்டாக்கு பட்டாக்குன்னு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்க. சிப்ஸு தான் போட போகிறோம், அது வெயிட் அண்ட் சி. இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவியாச்சா, சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சி இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வர போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணினா சாரெல்லாம் எடுத்துருவேன், அந்த சக்கையை மட்டும் கொண்டு வருவியா? சக்கையை எடுத்துட்டு சாரை மட்டும் தான் கொண்டு வருவோம். அதுக்குள்ளே எண்ணெய் வந்து காயட்டும், ஏன்னா இது பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வேணும். சரி, நீ அரைச்சி எடுத்துக்கிட்டு வா. போதும் நீ அரைச்சி எடுத்துக்கிட்டு வா, நான் அதுக்குள்ளே எண்ணெய் எல்லாம் சூடாக்கி வைக்கிறேன். நான் பார்த்தாலே சூடாகிறேன் எண்ணெய் எல்லாம் இழிக்கும். நான் போய் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. வடிகட்டியே எடுத்துகிட்டு வந்துடு. நான் அதுக்குள்ளேயும் நல்லா எரிச்சு விட்றேன் அடுப்பு. அரைச்சாச்சா? ரைட்டு, காமிங்க. அரைச்சி சாறு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பர், ரத்த கலரி மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து அணில் ஆட்டாவா கோதுமை மாவுங்க, ஆங்கிலத்தில் என்ன? ஆட்டா. கோதுமை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு. ஒரு கப்புன்ட்டு 1.5 கிலோ போட்டிட்டு இருக்க. இதே 1 கிலோ? 1 கிலோ இல்லை 1/2 கிலோ. அதில் அப்போ இதில் 1/4 கிலோ போட்டிருக்க. அதில் வந்து பீட்ரூட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அற்புதமான ரெசிபியாக வரும் போல இருக்க. அதுக்கப்புறம் எள்ளு, இதில் ஒயிட் எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் சிப்ஸ் இல்லடி, அடை, எள்ளடை, அப்படி தானே? அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொண்டு வந்த பீட்ரூட்டை சாரை ஊற்றியே நம்ம பண்ணணும். ஆஹா, கலராக வருது, சிவப்பு கலரில். ஆஹா, இது என்னன்னா பீட்ரூட் சப்பாத்தி, கோதுமை மாவுல சப்பாத்தி. ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அடைங்கிறாரு, சப்பாத்திங்கிறாரு. இன்னும் வருதுன்னு மட்டும் வெயிட் பண்ணிட்டாரு. எள்ளு போட்டால் அடை, எள்ளடைன்னு சொல்லுவாங்களா? அது இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல பீட்ரூட் கூட திங்கக்கூடாது, பச்சையாக திங்கக்கூடாது, கரையெல்லாம் பல்லில் ஒட்டிக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தட்டி தட்டி போட போகிற, அப்படி தானே? அப்படியா? என்ன செய்கிறேன்னு பாரு, வெயிட் பண்ணு. சிப்ஸ்னு சொல்லிட்டு அடை மாதிரி தட்டி. ரொம்ப அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணி வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றா. அப்படியே நிஷா உங்களை தான் சொல்ல வர்றா. நீ சண்டையை முட்டு விட்டுறாத. ஓடே, பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பீட்ரூட்டு சிப்ஸ், கொஞ்சம் இது சிப்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு. என்னன்னு தெரியல, எறும்பு உள்ளே போயிடுச்சா என்னன்னு தெரியல. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்
என்ன எறும்பு கரும்பு உள்ளே போயிடுச்சான்னு தெரியல, அரிக்குதுரி அப்படியே நசன முதுவெல்லாம். அதான் குளிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு நைட்டு சாப்பாடு இடியாப்பமும் தேங்காய் பாலும். நான் தேங்காய் பால் சாப்பிட மாட்டேன். இடியாப்பமும் குருமாவும் சாப்பிட்டு அட்டகாசமான ஒரு நைட்டு ஏதாவது புது படம் ஏற்றுவோமா? ஓகே, இப்போ நல்லா நம்ம வந்து கலந்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு. டாட்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக கமெண்ட் பண்ணுங்க. இது இப்போ நான் அவங்க கமெண்ட் பண்ணதா? அவங்க கமெண்ட் பண்ணல, இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். ஏடி ஒரு பீட்ரூட் இனிப்பு வந்து செல்வாக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து காரமாக இருந்தால் செல்வாக்கு பிடிக்கும். இது ஏன்டி இது ஒரு பீட்ரூட்டை கீழே வச்சுட்ட? அது எக்ஸ்ட்ரா உள்ளது இருந்துச்சு, சரி இருக்கட்டும். ரைட். பா கலர் அடிக்குது. வேணா எல்லாத்தையும் நல்லா ஒரு மாவு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கணைஞ்சாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரமாக வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு ஒரு மேட்டை விரிச்சு, சப்பாத்தி மேட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், ஆன்லைனில் வாங்கினது. இதை ஒன்று கட்டிக்கிறார் பெரிய குக்கு மாதிரி. உருட்டு என்னென்ன உருட்டணும் உருட்டு. ஒரே இதாக இப்போ சுட போகிறேன். ஒரே இதாக தைக்க போகிறேன். அதானே தேங்காய் மண்டை கண்டையில் விழுந்துற போகுது. அப்படி கோதுமை கீழே கொஞ்சம் தேய்ச்சி கடி தூவி விட்றீ. எல்லாம் ஒரு பொம்பளை, சமைக்கிற பொம்பளை போ. எல்லா ஐடியாவும் நான் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் ஒட்டாது, அப்போ தான் ஒட்டாது. சரியா? இப்போதே வருதா நல்லா? ஆஹா பெரியா ஒரே இது அப்படியே தோசைகளில் போட்டு எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? இதில் என்ன சட்டியில்? இப்போ செல்வா சொல்கிற மாதிரி நம்ம ஒரே இதெல்லாம் இது பண்ணல. நல்லா மெல்லிஸாக எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சிட்டு அருமை. நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கத்தியை எடுத்து ஹாப்பி பர்த்டே டு யூ. இது அடையும் கிடையாது, சப்பாத்தியும் கிடையாது, கேக்கும் கிடையாது, சிப்ஸும் கிடையாது. சிப்ஸ் இப்படி தான் இருக்குமா? ஓலப்பக்கடான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும், ரவுண்டாக வேணாலும் சதுரமாக வேணாலும் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம். போட்டு எடு பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னும் மெல்லிசாக தைக்கணும். நீயே மொத்தமாக தைச்சிருக்க. எண்ணெய் சூடாயிருச்சு, பரவாயில்ல. ஆஹா அற்புதமாக புரியுதே, அட்டகாசம். போட்டு எடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம செம்ம செம்ம. ஆஹா எடுக்கையில் பார்ப்போமா? அவ்வளோதானே? உடனே வா, உடனே எடுத்துட வேண்டியதானே? பூரியை போட்டு உடனே தானே எடுப்பா பூரி மாதிரி. ஆமாம் அதே மாதிரி தான் எல்லாம் வந்துருச்சேடி, பரவாயில்லையே. மூளை நீ இங்கே பிறக்க வேண்டிய இல்லை, இங்கிலாந்தில் பிறக்க வேண்டிய இல்லை. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பீட்ரூட் கொடுத்தோம்னா அந்த காயெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க, சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிப்ஸ் மாதிரி முறுக்கு மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்கோம்னு தெரியாது. அட்டகாசனி சார், வெரி குட். செம்ம செம்ம நல்லா இருக்குன்னா தரணிஸுக்காக. தரணிஸ் வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டான், இப்போ சாப்பிடுவான். அவன் கேட்டிருக்கான், வெண்டைக்காய் கேட்டிருக்கான். நான் அன்றைக்கி வாங்கி வந்து கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் ரெசிபி அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. தின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. கொஞ்சம் காயணும், காஞ்சதுக்கப்புறம் மொறுன்னு வந்துடும். அப்படி தானே? இப்படி சப்பாத்தி மாதிரி இருக்கா, பூரி மாதிரி இருக்கா? சூப்பராக சிப்ஸ் மாதிரியே இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தாண்டி இருக்குது, சூடாக இருக்கு. ஆனால் அட்டகாசம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை சாப்பிட்டு ஒரு 2 டீயை குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அட்டப்பட்டையை கலப்போம். ஓகே, வேறு என்ன நிஷா? பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.